ஆரணி மக்களவை தொகுதியில் முக்கிய கட்சிகளில் யாரெல்லாம் களம் இறங்க வாய்ப்பு, பேசப்படும் பெயர்கள் என்னென்ன வழங்குகிறார் செய்தியாளர் மோகன்ராஜ். பொதுவா தேர்தல்னாவே எதிர்பார்ப்புகளுக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்னே சொல்லலாம். அதிலும் குறிப்பா யார் இந்த தொகுதியில களமிறங்க போறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஒவ்வொரு தொகுதியில இருக்க வேட்பாளர் வாக்காளர்களுக்கு அதிகமாவே இருக்கும். அந்த அடிப்படையில பட்டுக்கு புகழ் பெற்ற ஆரணி நாடாளுமன்ற தொகுதியில பட்டியலில் இடம்பெற போகும் வேட்பாளர்கள் அப்படி யாருன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, திமுக தரப்புல யாருக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் அப்படின்னா, திமுகவோட வடக்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய MS தரணிவேந்தனுக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை திமுக கூட்டணியில இடம்பெற்றிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு ஆரணி தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டால், அதாவது ஏற்கனவே இந்த தொகுதியில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த MK விஷ்ணு பிரசாத் தான் எம்பியா இருக்காங்க. அதன் அடிப்படையில மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டால், அதே தற்போது சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய MK விஷ்ணு பிரசாத்துக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படலாம் என்று தெரிகிறது. இதே போல அடுத்ததாக அதிமுகவில் யாருக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, அதிமுகவோட ஆரணி தெற்கு ஒன்றிய செயலாளராக இருக்கக்கூடிய GV கஜேந்திரன் பெயர் முதலில் இருக்கு. அதற்கு அடுத்தபடியாக அதிமுகவோட வடக்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய தூசி K மோகன் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக அதிமுகவை தவிர்த்து அடுத்து இருக்கக்கூடியது பாட்டாளி மக்கள் கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரைக்கும் கூட்டணி யாருடன் அப்படிங்கிறது இதுவரைக்கும் முடிவு செய்யல அப்படின்னாலும், எந்த கூட்டணிக்கு பாட்டாளி மக்கள் கட்சி போனாலும் அவர்களுக்கு ஆரணி தொகுதி ஒதுக்கப்பட்டால், பாமகவை பொறுத்தவரைக்கும் முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்த AK மூர்த்தியோட பெயர் பட்டியலில் இருக்கு. அதற்கு அடுத்தபடியாக அதே கட்சியை சேர்ந்த அக்கட்சியோட பிரமுகர் R வேலாயுதம் அவருக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கட்சிகளை தவிர்த்து பாரதிய ஜனதா கட்சி சார்பில் யாருக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் அப்படின்னாக்கா, ஏழுமலை அக்கட்சியை சேர்ந்த ஏழுமலைக்கு இந்த வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.